படம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருந்தது. நல்லா சூப்பர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது படம். கதை கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. புது ஒரு கதையாக நல்ல நியூ காலேஜுக்கு ஏற்ற ட்ரெண்டாக நல்லா சூப்பராக இருக்குது படம். பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். கிளாஸ் படம் காலேஜ் பசங்க பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க படம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. போனீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்க? எப்படி இருந்தது படம்? படம் வந்து இவ்வளோ நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்த்து போகல. ஆனால் படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. இல்லை, விமர்சனம்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்லா இருக்குது படம். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. குட், நைஸ் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் நைஸ். ரொம்ப நல்லா இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வில்லனை கடைசியில் காலில் வெட்டுற மாதிரி தான் காமிக்க. ஆளை க்ளோஸ் பண்ணவே இல்லையா? அவர் க்ளோஸ் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இட்ஸ் லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தோம். உண்மையிலே இட்ஸ் டிஃப்ரெண்ட்டான மூவி தான். ஆஃப்டர் லாங் டைம் இட்ஸ் அ குட் தமிழ் சினிமா. இட்ஸ் நைஸ் ஃபிலிம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பொதுவான அபிப்பிராயம் எனக்கு மீடியா மூலமும் பத்திரிகையின் மூலமும் கிடச்சிது. அந்த எதிர்பார்ப்போட போனால் அந்த எதிர்பார்ப்பு சரியாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ரொம்ப அருமையாக அருள்நிதி நடிச்சிருக்காரு. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருந்தது. மௌனகுரு லைக் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கமர்ஷியல் ஃபில்மாக இருந்தோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாத்த விட. அவ்வளோதான். முதல் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் எதிர்பாராத முடிவு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி மௌனகுருன்னு கேட்டோன்னே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. செம்மையாக இருந்தது மூவி. சான்ஸே இல்லை, இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்ததே கிடையாது. கம்ப்ளீட் என்டர்டெய்னர். பட டைட்டிலுக்கும் அதுக்கும் என்னது மௌனகுருன்றதுனால கொஞ்சம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் மூவி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் இன்டர்வெல் விட்ட இடம் சூப்பர். சான்ஸே இல்லை. அருள்நிதியோட ஆக்டிங் கூட சூப்பர். இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். டோட்டலாக யூஸ்வலாக வர்றதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். எப்போவுமே சீட் எண்டில் உட்காந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹீரோயின் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. வாகை சூடுவாள் அவங்கள வேறு மாதிரி ஒரு ரோலில் பார்த்துட்டு இப்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. டேரக்டரோட டச் சூப்பராக இருந்தது ஒரு ஒரு இடத்துலையும். இட் வாஸ் வெரி நைஸ். அவர் இப்படி நடிப்பாருன்றது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சன் ஆஃப் கன் வர எல்லா சீனுமே சூப்பராக இருந்தது. ஸ்பெசிஃபிக் சீன் வந்து அந்த என்கவுண்டர்லேருந்து போனதும் பின்ன அவங்களோட ஃப்ரெண்ட் பாபுவை ஷூட் பண்ணுறது அந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப அந்த பாபு வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பாவமாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் சீனில் கூட அந்த டெஃபெண்ட் அம்மான கிட்ஸ் எல்லாம் வந்து அருள்நிதி கிட்ட பேசுறது, அந்த சீன்லாம் கூட நல்லா இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் படம். ஃபஸ்ட் கிளாஸ் சார். எக்ஸலண்ட். சூப்பர் படங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். அருள்நிதி ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. நல்லா படம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. பாஸ் சூப்பராக இருக்குது படம். லவ் ஸ்டோரியும் நல்லா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. நல்லா த்ரில்லருங்க இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. படம் சூப்பர். படம் நல்லா இருக்கு. த்ரில்லாக இருக்குது. பொறுமை வேணும். நல்லா பார்க்கலாம். படம் சூப்பர்ண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. படம் சூப்பர்ண்ணா. படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். அருமையான படம். யதார்த்தமாக நல்லா இருக்கு. யதார்த்தமாக நல்லா பண்ணியிருக்காப்புல. அருள்நிதி நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன், இயக்கம், அப்புறம்
இயக்கம் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காப்புல. புது டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காப்புல. படம் நல்லா இருக்கு பாஸ். படம் சூப்பராக இருக்கு. சூப்பர். சூப்பர் சூப்பர். அதில் அந்த மென்டலோட போய் அந்த எல்லாரையும் பழி வாங்குறது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பழி வாங்குறது நல்லா இருந்தது அதில். அப்புறம் அவர் ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதில் கடைசியில் அவர் ஊசி போட்டுக்கிறது அதெல்லாம் நல்லா சூப்பராக நடிச்சிருந்தார், நல்லா இருந்தது. படம் பார்த்ததில்ல, வந்த படத்துலேயே இது நல்லா இருக்குது சார். உண்மையாக சூப்பராக இருக்குது. சூப்பர். இல்லை, நாங்கள் படம் எப்படியோ இருக்கும் நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். படம் சூப்பர் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலான்னு தோணுது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அந்த ஹீரோ வந்து லாஸ்ட் என்ன கதைன்னு தெரியாமல் எப்படி வெளியே வந்தார், அதோட ப்ராப்ளம் வந்து தெரியாமல் போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை சார். அருண் எங்கள் தலை ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது சார். உண்மையிலே எதிர்பார்த்த படம் இது. ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு. ஹீரோ செம்ம ஆக்டிங்காக இருக்குது. அப்புறம் வேறு என்ன, அந்த போலீஸ் கேரக்டர் சூப்பர். சூப்பர் படம் சூப்பர். படம் நல்லா இருக்குண்ணா. அருள்நிதி ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப மாறுபட்ட வேஷத்தில் நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசை ரொம்ப கவர்ந்துருக்கு. அவருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கூட அமையும். நல்லா நடிக்க தெரிஞ்ச நடிகராக முன்னேற்றம் வந்திருக்காரு. படம் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்க. டேரக்டர் தான் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா சீன்லேயுமே டேரக்டரோட அனுபவம் தெரியுது. ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நிறைய படம் எடுத்த மாதிரி ஒரு அனுபவம். இன்டர்வல் சீன் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா கிளைமேக்ஸ் அதை விட ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கிரெடிட்டுமே டேரக்டருக்கு மட்டும்தான் சேரும். நடிப்புலேருந்து எல்லாத்தையுமே டேரக்டருக்கு தான். ப்ளஸ் பாயிண்ட் புதுமுகம் கிடச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு. தேங்க்ஸ். இன்றைய இளைய தலைமுறையை திருப்பி பார்க்க வைக்கும் படம் என்றால் அது மௌனகுரு. அதில் மாறுபட்ட எந்த ஒரு கருத்தும் இல்லை. அண்ணன் சாந்தகுமார் அவர்களுக்கு ரசிகரின் சார்பாக இந்த மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம்.